வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. நான் கேக்குதுங்களா? ஆ, நல்லா இருக்கு. சரியா இருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் எப்பொருள் யாதார் கேட்பினும் அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது காண்பது அறிவு. அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு. இந்த ரெண்டு அறிவு இருக்கு. அது போக இந்த ரெண்டு அறிவு வந்து சாதாரண விஷயம் இல்லை. பிறர் சொல்வதை கேட்டு பிறர் சொல்வதை கேட்டு உங்கள் அறிவை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுப்பது. இன்னொன்று வந்து அது பிரபாண்ட ரகசியமா இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி உருவாகமா இருந்தாலும் சரி, இது ரொம்ப ஆச்சரியமான சமாச்சாரம். இப்ப சாதாரண மருத்துவத்தை பத்தி பேசுறான், அதுக்கே இப்படி குழம்பிட்டு இருக்கான். புரியாத கடவுளை பத்தி பேசினாலும் கூட அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுகிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம்! எப்பொருள் எத்தன்மைன்னா சாதாரண விஷயம் இல்லை. எந்த மாதிரியா இருந்தாலும் சரி. இப்படிதான் வள்ளுவர் சொல்றாரு. இந்த மாதிரி தைரியம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத நாங்க ஆராய்ச்சி பண்ண முடியுது. இந்த மாதிரி தைரியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாண்டியே திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கார் என்பதுதான் பெரிய விஷயம். அதனாலதான் நாங்க வந்து ஆஹ், நாம நாம வந்து மேற்கு நாட்டவர்கள் செய்த தவறை துணிஞ்சதாக பேச முடியுது. இப்ப வந்து பார்த்தா நிறைய கண்டுபிடிப்பு. இப்ப நான் வந்து ஒரு 5 வகையான இப்ப நான் கண்டுபிடிப்பாளர். நான் வந்து 5 வகையான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். இதுவரைக்கும் உலகத்துல யாரும் கண்டுபிடிக்காதது. 5 வகையான கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிச்சது. அப்ப எனக்கு எங்கிருந்து உங்களை வந்ததுன்னா, இயற்கை ரகசியங்களை தோண்டுகின்ற பொழுது அதாவது இப்ப எத்தனையோ விஞ்ஞானிகளை பத்தி சொல்றாங்க, மேற்கு நாட்டு விஞ்ஞானி பத்தி சொல்றாங்க. அந்த விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்பெல்லாம் ஆஹ், அதாவது ஆற்றல், எனர்ஜி, ஆற்றல்னு சொல்லுவாங்க, எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அல்லது எரிபொருள் மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போ எரிபொருள் மாதிரி அப்படிம்பாங்க. எரிபொருள் இப்போ பெட்ரோல்னா அது எரியும், தீப்பிடிச்சி எரியும். சீமெண்ணினா தீப்பிடிச்சி எரியும். டீசல்னா தீப்பிடிச்சி எரியும். அது உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண மரக்கட்டை, மரம், செடி, கொடி எல்லாமே தீப்பிடிச்சி எரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது மட்டும்தான் சக்தின்னு நினைக்கிறீங்க. ஆனால் மின்சாரம் சொல்றோம்ல, எலக்ட்ரிசிட்டி, அது வந்து அதுக்கு பெட்ரோல் டீசல்லாம் தேவையில்லை. பெட்ரோல் டீசல் எல்லாமே உற்பத்தி ஆகும். என்னது? பெட்ரோல் டீசல் இல்லாத ஒர்க் பண்ணாது. இப்ப மின்சாரம், இடி மின்னல் அடிக்குது வானத்துல, டிமீர் மழை காலங்கள்ல இடி மின்னல் ஏற்படுகிறது. அப்போ 2 துகள்கள் மோதுது அல்லது 2 துகள்கள் விலகுது. அப்போ வந்து மின்சாரம் உற்பத்தி ஆகுது. மோதிகள். அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி உண்டாகுது. இப்ப நான் கண்டுபிடிச்சதுல பாத்தீங்கன்னா, தண்ணீர், சாதாரண 1 கிராம் தண்ணீர்ல இருந்து 3 பொருள் உற்பத்தி பண்றேன். உலகத்துல யாரும் பண்ணதில்லை, 2 பேர் தான் பண்றாங்க. ஒருத்தர் இப்ப 2016ல டெல்லியில் இருக்கிற இந்தியாவின் விண்வெளி கழகம், இந்த விஞ்ஞான கழகம் சொல்லுவாங்க, அறிவியல் கழகம், நேஷனல் பிசிக்கல் லேபரேட்டரி, இந்தியாவிலே மிகப்பெரிய ஆராய்ச்சி மையம். அதுதான் ஐஐடியில கட்டுப்படுது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஐஐடி சென்டர் அதுதான். அந்த துறையை சேர்ந்த ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு பெரிய டாக்டர், பெரிய சயின்டிஸ்ட், அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து 20 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி சூரிய தகடு இருக்கு இல்லையா, அந்த தகட்டுல மேம்பாடு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். சூரிய தகடு கண்டுபிடிச்சு 50-60 வருஷமாச்சு. இப்பதான் அது எங்கேயோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல மேம்பாடு கண்டுபிடிச்சு அவர் 3 வகையான உப்புக்களை கண்டுபிடிக்கிறார். உப்புனா அந்த பொருளை சிதைக்கிறது. காத்துல நீங்க இரும்பை வச்சீங்கன்னா, காத்துல இரும்பு போட்டீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு நிறத்துல மேல ஒரு ஒரு அப்படியே படியும். அது பேர் துகள்னு பேரு. அது வந்து காத்தோட அந்த இரும்பும் காத்துல இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து வினை புரிந்து ஆரஞ்சு நிறத்துல அப்படி கையில தொட்டீங்கன்னா வரும். அதுக்கு பேர் தான் ஆக்சைடு. அந்த ஆக்சைடு வந்து உயர்ந்த மருந்து.
அது வந்து காந்தத்தன்மை அதுல இருக்கும். என்ன தன்மை? காந்த பண்பு இருக்கும். அந்த ஆக்சைடுக்கு அவ்வளவு வீரியம் இருக்கு, ஆனா நமக்கு தெரியாது. காந்தத்தன்மை. ஆமா, நாம என்ன துரு பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். துரு ஏறி விட்டது அப்படிம்போம். சரியா? உண்மையாலுமே எடை கூடிறது. அந்த எடை போட்டு பார்த்தோம்னா ஒரு மைக்ரான் அளவு எடை கூடி இருக்கும். மைக்ரான் அளவு 1 கிலோ. விட அதிகமா இருக்கு. ஆனா கண்டுபிடிக்க முடியாது, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா காற்றோட காற்றோடு முடியாது. வேதி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மைக்ரான் அளவு அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கட்டும். அப்படித்தான் இந்த ரவிக்குமார் கோட்னாலே என்கிற விஞ்ஞானி இந்த மாதிரி இந்த இரும்பு தூள், நான் சொல்ற பாருங்க, அந்த மாதிரி இரும்பு தூள், அப்புறம் தாவரத்தில் இருக்கிற தாவரம் மெக்னீஷியம், நான் சாப்பிட்ற சாதாரண உப்பு, வயிற்றுப்போக்கு வந்துச்சுன்னா எப்சம் சால்ட்னு சொல்லுவாங்க, அந்த மெக்னீஷியங்கிற உப்பு, அப்புறம் வந்து சோடியம் ஃபெரைட்டு, அப்புறம் லித்தியம்ங்கிற உப்பு, அதுவும் மெட்டல் ஆக்சைடு. லித்தியம் பேட்டரி வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி. இந்த மூணையும் போட்டு ஒரு செங்கல் மாதிரி சன்னமாக அப்படியே ஆரஞ்சு நட சுட்டு 1200 டிகிரியில் சுட்டு எடுக்கிறாங்க. அந்த சிஸ்டம்லாம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா செங்கல் நிறத்திலே இருக்கும். ஏன்னா இரும்பு சத்து வந்து ரொம்ப சிகப்பா இருக்கும். அதுக்கு பேரு செராமிக்னு பேரு. செராமிக்பாங்க. செராமிக்னா ஓடு. அந்த ஓடு காந்தத்தன்மையுடையது. சரி, ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அதுக்கு முன்னாண்ட ஒரு தகடு, எப்பவுமே 2 தகடு வேணும். மாறுபட்ட 2 தகடு இருந்தால் மின்சாரத்தை கடத்தும். அதுக்கு வெள்ளி தகடு வைக்கிறாரு. வெள்ளி, லேசான வெள்ளி தகடு, நூல் மாதிரி. இந்த நூல் மெஸ்ஸும்பாங்க, மெஸ் மாதிரி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் ஜிங்க் தகடு, சாதாரண கலாய் தகடு, ஜிங்க் தகடு வச்சுட்டு நடுவுல அந்த தகடு வைக்கிறாங்க, சாண்ட்விச் மாதிரி. அது வச்ச உடனே தண்ணிக்குள்ள போடுறது. தண்ணிக்குள்ள போட்ட உடனே மின்சாரம் உற்பத்தி ஆகுது, ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுது, ஹைட்ராக்சைடு அப்படியே ஆரஞ்சு நிறத்துல. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன், இந்த இடத்துல நான் ஒன்று வச்சிருக்கேன். செம்பழுப்பு நிறத்துல நிறமே கொஞ்சம் மாறி இருக்கு பாரு. இந்த இடத்துல டியூபை வந்து பார்த்தீங்கன்னா சகப்பா பழுத்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. நிறம் பாரு, பழுத்து போச்சு, வெள்ளையா இருக்க வேண்டிய டியூப். இதுக்கு ஜிங்க் ஆக்சைடுன்னு பேரு. கூகுளுக்கு சொல்லு, இதை கனெக்ட் பண்ணு. ஐயா வணக்கம். வணக்கம். ஆக இப்போ இந்த மாதிரி தான் ஏன் இது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்து இதுவரைக்கும் ஆற்றல் வந்து சக்தி வந்து எரிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அடிப்படையே தப்பு. தீப்பிடிச்சு எரியிற பொருள் எரியிற பொருள் மட்டும்தான் சக்தின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எரியிற பொருள், அதாவது தீப்பிடிச்சு எரியிறது, விறகு எரியிறது, பெட்ரோல் எரியிறது, டீசல் எரியிறது, இதெல்லாம் எரியிற பொருள். இந்த எரியிற பொருளுக்கு வந்து 3 வேணும். மூணு சேர்ந்தாத்தான் எரியும். அது வந்து முதல் எரிபொருள் இருக்கணும், அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கணும், அந்த இடத்துக்கு தூண்டலுக்கான ஒரு இது இருக்கணும், தூண்டல். 3 பொருள் சேர்க்கின்ற ஒரு பொருள் எரியும். இந்த 3 இல்லைன்னா எதுவும் எரியாது. பூமியில மட்டும்தான் நடக்கும். இப்ப ஒரு காகிதத்தை நெருப்பிடிச்சு எரியுதுன்னு வச்சுக்க, காகிதத்தை தீக்கிச்சு எடுத்து பற்ற வச்சு எரியும் இல்லையா? ஆனால் விண்வெளியில எரிக்க முடியாது. விண்வெளியில எரிக்க முடியாது. ஏன்னா விண்வெளியில காற்று இல்லை, அவ்வளவுதான். காற்று இல்லைன்னா எதுவும் பத்த வைக்க முடியாது. அது மட்டும் காற்றுல எல்லாமே இருக்கு. காற்றினுடைய துணை இருந்தால்தான் பூமியில மட்டும்தான் ஒரு பொருளை எரிக்க முடியும். வேற எங்க போனாலும் ஒரு பொருளை எரிக்க முடியாது. எங்க போனாலும் எரிக்க முடியாது. ஆனா நான் கண்டுபிடிச்சது காற்றினுடைய உதவியே தேவையில்லாம மின்சாரத்தை கண்டுபிடிக்கலாம், மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம்.
மின்சாரம் என்பது கண்டுபிடி. மின்சாரம் என்பது எரிபொருள் கிடையாது, அது ஒரு ஆற்றல். இந்த வெள்ளைக்காரனுக்கு தப்பாவே நம்மள சொல்லி கொடுத்து முட்டாளாக்கி இருக்கானுங்க இந்த 500 600 வருஷமாக. மின்சாரம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மின்சாரம்ங்கிறது ஒரு சக்தி, சக்தியினுடைய ஒரு வடிவம். மின்சாரம்ங்கிறது உண்மையான சக்தி கிடையாது, ஆனால் சக்தியினுடைய இன்னொரு வடிவம். சக்தியினுடைய இன்னொரு வடிவம். இன்னொரு வழி. ஆமா இன்னொரு வடிவம். ஆமா, இதுதான் சக்தி என்று எவனாலையும் சொல்ல முடியாது. இதுதான் எனர்ஜி, இதுதான் கடவுள், அல்லது எப்படி வேணா சொல்லலாம். இதுதான் ஆற்றல்னு எவனும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஏன்னா அதுக்கு வடிவமே கிடையாது. ஆற்றலுக்கு வடிவமே இல்லை. ஆச்சரியம் பாருங்க, ஆற்றலுக்கு வடிவமே வடிவமே இல்லை. கிடையாது. ஆமா. வடிவமே இல்லை. ஆனால் நீ என்ன நினைக்கிறாயோ, எந்த மாதிரி கருவி சமைக்கிறாயோ, எந்த மாதிரி கருவி செய்கிறாயோ, அந்த கருவிக்குள் அது புகுந்து விடும். இது அந்த கருவிக்குள்ள அது சேர்ந்துடும். அந்த கருவி உள்ள புகுந்து. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்ப நேத்து இரவு 11 மணி வரைக்கும் நான் கண்டுபிடித்த கருவி ஏன் உலகத்தில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னு கேள்வி கேட்டிருக்கேன். இதெல்லாம் நான் எதிர்காலத்தில் கொண்டு வந்துடுவேன். அதெல்லாம் கொண்டு வருகின்ற பொழுது எங்க போனாலும் மின்சாரம் தயாரிக்கலாம். மின்சாரம் ஒண்ணு இருந்துட்டால் எதா வேணாலும் கொண்டு வந்துடலாம், எதை வேணாலும் கொண்டு வரலாம். இப்ப என்ன நினைச்சிட்டான், இப்ப வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டானா, பெட்ரோலை எரிச்சு அதை ஊத்தி ஜென்ரேட்டர் ஓடி அது நட்டமாயி அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, இந்த சூரிய தகடு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க ஒரு 50 வருஷம். 50 வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தகடு கண்டுபிடிச்சானுங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த பெட்ரோல் கொள்கை, அப்புறம் நிலக்கரி போட்டு எரிக்கிற ஜிக்கு புக்கு ரயில் போறது, அப்பதான் புரிஞ்சுக்கிட்டானுங்க நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒரு பொருள் எரிபொருள் போட்டா தான் நகரும் அப்படின்னு தப்பா. இன்னைக்கு அப்படித்தான். ஒரு பொருள் நகரணும்னா, ஒரு வண்டி நகரணும்னா அதுக்கு பின்னாடி எரிபொருள் இருக்கணும். ஜிக் புக் ஊத்துனா தான் அது போகும். தண்ணி ஊத்தி நெருப்போட்டு எரிச்சாங்கன்னா நீராவி வரணும். நீராவி வந்து டக்கு டக்கு டக்குன்னு அந்த போகும், நடந்து போகும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் நின்று போயிடும். இதுதான் ஒன்று சொன்னாங்க. ஆனா நம்ம கண்டுபிடிச்சிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி என்பது இயற்கையாகவே உண்டானது. மின்னல் எப்ப யாரப்பா கண்டுபிடிச்சா, மின்னல் தோன்றி பல லட்சம் கோடி ஆண்டாச்சு. எப்பப்ப மின்சாரம் வந்துச்சுன்னா மின்சாரம் தோன்றி பல ஆண்டாச்சு. எப்ப மேகங்கள் மோதுதோ அது மட்டுமே இல்ல, ஸ்பார்க், ஒரு கல் 2 டக்குன்னு உரசின்னு வச்சு 2 கல் எடுத்து வேகமா உரசினீங்கன்னா மின்னல் வரும். ஒரு இரும்பு எடுத்து தரையில தேய்ச்சிங்கன்னா நெருப்பு பிடிச்சி மின்னல் வரும். இதெல்லாம் மின்சாரத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள், அதாவது ஆற்றலுடைய வெவ்வேறு வடிவங்கள். அப்போ நான் என் உடம்புக்கு நான் வர்றேன். என் உடம்புக்கு போதை பொருள் சாப்பிட்டு தான் ஆற்றல் வரணும்னு அவசியம் இல்லை. இது என்ன நினைச்சிட்டானா, நம்ம வாயில சாப்பிட்றதெல்லாம் சக்தியா மாதிரி நினைச்சு இந்த முண்டை எழுதி வச்சிருக்கான். தமிழ்ல கூட தப்பா எழுதி வச்சிருக்கானுங்க. தமிழ்ல கூட நாம் சாப்பிட்டா விந்தா மாறுது, நாம் சாப்பிட்டா ரத்தமா மாறுது, அறிவு கட்ட முண்டங்க தப்பா எழுதி வச்சிருக்காங்க. இரும்பு சத்த மாறுது, இரும்பு சத்து வருது, அத்தனையும் தப்பு. கீரை சாப்பிட்டா இரும்பு சத்து வர்றதெல்லாம் பொய். கீரை சாப்பிட்டா இரும்பு சத்து வரும். அப்புறம் புதினா கீரை சாப்பிட்டா மூளை வளரும், புடலங்காய் சாப்பிட்டா புடலங்காய் வரும். இதெல்லாம் அறிவு கட்டவனுக்கு எழுதி வச்சது. யாரு? தமிழ்நாட்டிலே அறிவு கட்டவன். மாதுளம்பழம் சாப்பிட்டா ரத்தம் வரும், சுத்தம் படுத்தும். அதெல்லாம் பொய், முட்டாள்தானம். ஆப்பிள் சாப்பிட்டா புடலங்காய் வரும், ஆப்பிள் சாப்பிட்டா அறிவாளி, எல்லாம் பொய். அதுக்கு ஒரே முறை, ஒரே வழி இவர் எழுதியிருக்காரு. எல்லாமே சளியை எடுக்கக்கூடிய பொருள்ட்டாரு. என்னது? எல்லாமே சளியை எடுக்கக்கூடிய பொருள். அதாவது சளியில 2 சளி. ஆமா, சளியில 2 இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையான சளி நமக்கு வேணும். இப்ப உதாரணத்துக்கு நான் தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் எவனும் சொல்லியிருக்க மாட்டான். நம்ம தண்ணி குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, தண்ணி குடிக்கிறப்ப தொண்டையில ஒரு வகையான வலுவழுப்பு இருக்கணும். ஒரு வகையான வலுவழுப்பு இருக்கணும். என்னது? வலுவழுப்பு.
ம். அதுக்கு அதுக்கு பேரு இயற்கையா இருக்கிற சளி. இயற்கையா இருக்கிற சளின்னு பேரு. அது என்னது இயற்கை சளி. மூக்கல பார்த்து லேசான ஒரு பிசு பிசுப்பு இருக்கும். அது இயற்கையா உண்டாக்குற சளி. அது எதுக்கு தெரியுமா? வெளிய இருக்கிற தூசுக்கு வந்து மூக்கு வழியா போகாம இருக்கிறதுக்காக இயற்கை கண்டுபிடிச்ச சளி. என்னது? இயற்கை கண்டுபிடிச்ச சளி. அப்ப இந்த உடம்பு எங்கேயும் சளி இருக்கான்னு, ஆமா அது இயற்கை கண்டுபிடிச்சு சளி. அது நகிடி சளி, மூக்கஸ் சளி. அது உண்மையால சளிதான். அது அது சத்தியமா சளிதான். சரி, அதே சளி அதே சளி நீ ஆகாரத்து மூலமாக பெருக்கின, அதுவே யமனாக மாறிவிடும். எப்படி? அது மனா மாறும். ஆகாரம் மூலமாக ஏதாவது எமனா மாற்றி விடும். இதுல யாருக்கும் புரியல. இது யாருக்கும் புரியல. இப்ப புரியுதா? இதை கண்டுபிடிச்சு ஜெர்மனிக்காரர் எழுதுறாரு. டேய், நாம சாப்பிட்ற உணவு வந்து ஒரே வேலை எழுதிட்டார். கீரை, காய், கறி மூணையும் எழுதுறாரு. எழுதி இதெல்லாம் உடம்புக்கு சளி குறைந்த உணவுகள். அதாவது சளி ரொம்ப குறைச்சலா இருக்க, சளி இல்லைன்னு சொல்லல, சளி மிக மிக குறைந்த உணவுகள். அதுபோக பெருங்குடலை அசுத்தமில்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய பொருள்கள் எழுதிட்டார். அவ்வளவுதான். பெருங்குடலை ம். அசுத்தமில்லாம சுத்தமெல்லாம் பார்த்து பார்த்து கொள்ளும். அது போக உள்ளே இருக்கிற நச்சு பொருளை உறிஞ்சி அதிகப்படியாக இருக்கிற நச்சு பொருளை உறிஞ்சி அது வந்து பெருங்குடல் வழியாக மலக்குடல் வழியாக மலமாக வெளியேற்றுவதற்கு இந்த காய்கறி பயன்படுகிறதுன்னு கண்டுபிடிச்சு அதைத்தான் எழுதினார். இப்படி ரேஷனல் ஃபாஸ்டிங். சரி, இந்த அறிவு சார்ந்த நோன்புனா என்னன்னா, நீ உணவு பழக்கத்தை விடுவதற்கு முன்பாக கடவுள் சக்தியில வாழ வேண்டும், அல்லது இயற்கை சக்தியில வாழ வேண்டும், அல்லது கடவுள் அருகே வாழ வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஒண்ணுமே இல்லை, சுத்தமான நீரையும் சுத்தமான காய்கறியும் மாத கணக்கில் சாப்பிட்டு உண்மையான எடையை கண்டுபிடிக்க வேண்டும். என்னது? உண்மையான எடை. இதுதான் இயற்கையான எடை வேணும் ஒரு மனிதனுக்கு. இயற்கையான எடை உன் உயரத்துக்கு உன்னோட வயசுக்கு எடை வேணும். ஆமா, இது என்ன பண்ணிட்டானா, இதை தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு போலியான எடை போட்டான். 80 வயசு இருந்தா 80 கிலோ இருக்கணும், இந்த உயரம் இருந்தா 100 கிலோ இருக்கணும். இப்படியெல்லாம் அடிப்படையே தப்பு. அப்படி பாத்தீங்கன்னா நான் 172 சென்டிமீட்டர். எவ்வளவு? 172 சென்டிமீட்டர். அந்த வெள்ளைக்காரன் பன்னி முண்டை சொல்றதை பார்த்தானா நான் 80 கிலோ இருக்கணும். எத்தனை கிலோ இருக்கணும்? 172. நான் ராணுவத்தில் இருக்கிறப்ப 82 கிலோ, 80 கிலோ. ராணுவத்துல பெங்களூர்ல நான் ராணுவத்துல 80 கிலோ இருக்கும். ஆமா, பெங்களூர்ல ராணுவத்துல அல்சூர் லேக்ல மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப், பெரிய குரூப், எம்இஜின்னு சொல்லுவாங்க, பெரிய குரூப் எம்இஜி இருக்கும்போது 80 கிலோ. இப்ப நான் என்னுடைய எடை வந்து 59 கிலோ. சரியா? 59, 58 இருக்கும், 57.5 இருக்கும். அது வந்து எனக்கு தெரியும். என்னோட ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய உடை ஒரு நாள்லயே 1.5 கிலோ ஏற்றுவேன், ஒரு நாள் 1.5 கிலோ இறக்குவேன். 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போவேன். அங்கே போய் எடை போட்டு பார்த்தா 1.5 கிலோ குறைஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தா இரவு தூங்குவேன். தூங்கி பார்த்தா காலையில் பார்த்தா கரெக்டாக 58 இருக்கும். இதெல்லாம் இயற்கை செய்கின்ற விளையாட்டு. இந்த முண்டங்களுக்கு என்னன்னா 1 கிராம் கூட இவனால குறைக்க முடியாது. நிறைய இந்த தப்பு. ஏன் அப்படி சொல்றோம்னா, நம்ம புரிஞ்சுக்கணும். எவன் புரிஞ்சா என்ன, புரியாட்டேன்னு அந்த கடுமையான சொற்களை போட்டு நம்ம மண்டையில ஏத்திக்க வேண்டியதுதான். அட அறிவுட்ட முண்டம், வாத்தியார் ஏன் திட்டுறாருன்னா, அட அறிவுட்ட முண்டமே சொல்றத செய்யறான்பான். ஏன்னா நம்ம வந்து 600 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 140 தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்காங்க. எவனும் திருந்துற மாதிரி தெரியல, எவனும் திருந்த போறதும் இல்லை. ஏன்னா சாராய கடை ஒழிக்காத வரைக்கும், இது சமையல் கட்டு ஒழிக்காத வரைக்கும், சமையல் கட்டு ஒழிக்கிறதுனா சாதாரண விஷயமான்னு கேட்குறேன். சமையல் கட்டை ஒழிக்கணும். நான் மாறிட்டேன். சமையல் கட்டில தான் மாறிட்டேன். இன்னும் என் வீட்டுக்கார் இவ்வளவு வருஷமா இருக்கிற சமையல் கட்டை தான் கிடக்குறாங்க. அதாவது அடிமைன்னு அடிமை. அப்புறம் தான் தெரியுது புருஷனுக்கு அடிமை இல்லை, அவங்க சமையல் கட்டுக்கு அடிமைன்னு அப்புறம் தான் தெரியுது. கருமாந்திரமா இருக்கு. ஓ, மீறி போச்சுடா. அப்பதான் தெரிஞ்சு போச்சு, புருஷனுக்கெல்லாம் அவ அடிமை கிடையாது, அவ சமையல் கட்டுக்கு அடிமையாய் அங்கேயே கிடக்குறான். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் போலிடா.
கணவன் மேல இருக்கிற அன்பெல்லாம் பொய்ன்னு அப்பதான் தெரிஞ்சு போச்சு. கணவன் மேல இருக்கிற அவ சோத்துக்காக நம்மகிட்ட உட்காந்துருக்கிறா, வேற ஒண்ணும் இல்லை. நம்மகிட்ட பணம் வாங்கி அவ ஓசில தின்னுட்டு இருக்கிறா. அப்பதான் தெரிஞ்சு, ஓ நம்ம கிட்ட பணம் வாங்கி நீ ஓசில திங்கிற நீ மவளை. நான் அது சாடமாடே சொல்லியிருக்கேன். நீ நம்ம கிட்ட இருக்கிறதே வந்து நீ உரிச்சு திங்கிறதுக்கு நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் உண்மை. எவ்வளவு ரகசியம் கண்டுபிடிக்க வேண்டியது. இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிதான். இதெல்லாம் வந்து 25 வருஷம் முன்னாடி பேசிட்டேன். ஏன்னா எப்ப நம்ம சொந்த சக்தியில வாழ்றோமோ அப்ப ஏன் பெண்கள் ஏன் மாறலன்னு கேட்டீங்கன்னா, நாம் எப்படி ருசிக்கு அடிமையானமோ அதை விட பல மடங்கு அடிமையானவங்க பெண்கள். நம்மளை விட வாய் ருசி ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வாய் ருசி அதிகம், ரொம்ப அதிகம். ஆமா. அவதானே சமையல்காரியா, வீட்டுல சமையல்காரியா இருக்கிற அவதானே. குழந்தைகளை குட்டிச்சவராக்குறது அவ. ஆமா, குழந்தைகளை குட்டிச்சவராக்குறவன் நம்பர் 1 அவதான். அவ என்ன பண்றா தெரியுமா? அப்ப நான் சொன்னேன், என் பொண்ணு இப்ப புரிஞ்சுக்கிறாங்க, என் பொண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. அன்பின் காரணமாக குழந்தைய வளர்க்க தவிர அறிவின் காரணமாக வளர்த்த மாட்டேன். அன்பின் காரணமாக, அன்பு வச்சுக்கிட்டு எதை வேணாலும் கொடுக்கறது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே 3 வகையா புரிச்சிருக்கேன். ஒண்ணு, குழந்தை ஒரு மனிதனுடைய பருவத்தை வந்து வெவ்வேறு மாதிரி பிரிப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பருவத்தை 3ஆ பிரிச்சிடலாம். இந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசுகிற ஒண்ணு, தாய்ப்பால் குடிக்கிற பருவம், சரியா? அதுக்கப்புறம் பல்லு முளைத்த பருவம். பல்லு முளைத்து சாப்பிடக்கூடிய பருவம்னா அது 1.5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம், சரியா? அதற்கப்புறம் உணவு பழக்கத்தை அடியோடு விடுகின்ற பருவம். இந்த 3 தான் இருக்கு. இப்ப நம்ம யாரு? நமக்கு பல்லு முளைச்சு 15 வருஷமாச்சு, பல்லு முளைச்சு 15 வருஷமாச்சு. சில பேருக்கு பல்லே 2 கீழே விழுந்திருக்கலாம், சரி இருக்கட்டும். இப்ப நாம ஏன் உணவு பழக்கத்தை விடலன்னு கேட்டீங்கன்னா, நாம சிறுசுல இருந்து அம்மா பண்ண வேலை என்னது? அம்மா பண்ண வேலை. அதுக்கு பேரு தொட்டில் பழக்கம்னு சொல்லுவாங்க. என்னது? தொட்டில் பழக்கம். என்ன பழக்கம்? தொட்டிலே பழகிட்டோம். அம்மா பண்ண வேலை. அப்ப தொட்டில் பழக்கம் எங்க கிராமத்துல சொல்லுவாங்க, பழக்கம் சுடுகாடு மட்டும்பாங்க. அவனை சாவர. இதுக்கெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் பொருள் புரிஞ்சுது எனக்கு. என்ன இதெல்லாம் சொல்லி, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கேட்கல. தொட்டில் போட்டு ஊட்டிய பழக்கம் போச்சு, அவர் போயிட்டாரு இங்கே. சரி, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா, அந்த தொட்டில் பழக்கங்கிறது உணவு பழக்கம்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் புரிஞ்சுது. தொட்டில படுக்கிறப்பதான் சாப்பாடு ஊத்துறது, தொட்டில் பழக்கிறத பால் குடிக்கிறது, இது என்னென்னமோ பண்ணுவோம். இதெல்லாம் இந்த உணவு பழக்கத்தினுடைய எச்சங்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். 2வது வந்து, இந்த தொட்டிலே ஒரு குழந்தை இருந்தா அது வளர முடியாது. அது குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் எந்திரிச்சு நடந்து ஓடி ஆடி வளரும்போது உடல் வளர்ச்சி ஏற்படுகிறது. அதனால வந்து ஒரு குழந்தை வந்து 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் கூட தூங்கலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறங்கி அப்புறம் விளையாடுது, தொட்டில படுக்குது, இப்படித்தான். அப்புறம் மாறி 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 தொட்டில் பழக்கம் என்பது நம்ம இந்தியாவில மட்டும்தான் இருக்கு. சில நாடுகள் இருக்கு, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல கிடையாது. அவனுக்கு என்னன்னா தெரியாது, காட்டுமிராண்டிகள். நம்ம மாதிரி குழந்தைகள் வந்து, இப்ப நம்ம குழந்தைகள் பாத்தீங்கன்னா, இயற்கையாக நம்ம குழந்தைகள் இந்தியாவில் இருக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, மணல்ல விளையாட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மணல்ல விளையாட விட்டா அதை வீடு கட்டி விளையாடும். இந்தியாவில் இருக்கிற குறிப்பா தமிழ்நாட்டு குழந்தைகள், அதாவது தென்னிந்தியா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து மணல்ல விளையாட விட்டீங்கன்னா உடனே கோபுரம் கட்டும், 4 பக்கம், ஒரு பக்கம் ஓட்டை போடும், இந்த பக்கம் ஒரு ஓட்டை போடும், அப்படி ஒரு ஓட்டை போடும், அப்புறம் சுத்தி செவரெல்லாம் கட்டும், வடியெல்லாம். இதை எப்படி வந்ததுன்னா, வீடு கட்டி பழகிறதுங்கிறது இந்த தென்னிந்தியாவோட மரபு. அது ரத்தத்திலேயே இருக்கு. என்னது? ரத்தத்திலேயே இருக்கு. குழி நோண்டி பழகிறது, இதெல்லாம் நமக்கு இருக்கு. இன்னைக்கும் குழந்தைகளை மணல் விளையாடுவாங்க, வீடு கட்டுவாங்க. பக்கத்தால ஒரு தொட்டாங்கச்சி வச்சு பாருங்க, மணல் நெப்பி டப்புன்னு போட்டு அப்படி அப்படியே மொட்டா செய்வாங்க. இது வந்து இன்னைக்கு நீங்க ஒண்ணு கண்டுக்காம விட்டு பாருங்க, அந்த குழந்தை தானாவே அது செய்யும். அப்படின்னா இந்த வீடு கட்டி வாழ்றதுங்க சாதாரண விஷயம் இல்லை. எங்க போனாலும் வீடு கட்டி வாழ்றது. அப்படி விண்வெளிக்கு போனாலும் வீடு கட்டி வாழ்றது. விண்வெளியில் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, அங்கிருந்து எரிபொருளை எடுத்துட்டு வந்து பூமிக்கு அனுப்புறது. இப்ப அந்த திட்டம் நடக்குது. இப்ப நிலாவுல பாத்தீங்கன்னா, நிலாவுல ஹீலியம்ங்கிற ஒரு பொருள் திடப்பொருளா இருக்கு. அதை எடுத்துட்டு ஒரு பொருள் 3 வடிவத்தில் இருக்கு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வாயுவா இருக்கும், திரவமா இருக்கும், திடப்பொருளா இருக்கு. கெட்டியா இருக்கும், திரவமா இருக்கும், வாயு பொருளா இருக்கும். அது உதாரணம் தண்ணி. தண்ணி பனிக்கட்டியா இருக்கும், தண்ணி திரவமா இருக்கும், தண்ணி ஆவியா மாறும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே அடிப்படையில் 3 வடிவம் இருக்கு. இதெல்லாம் கண்ணுல பார்க்கலாம். கண்ணுல தண்ணி கொதிச்சு ஆவி போறது பார்க்கலாம், தண்ணி ஓடுறது பார்க்கலாம், தண்ணி கெட்டியா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கும். ஆனால் மற்ற பொருள்ல பாத்தீங்கன்னா இந்த வாயுன்னு வர்றப்போ கண்ணுக்கு தெரியறது இல்லை. அது திரவமா இருக்கிறப்ப கண்ணுக்கு தெரியும், அது புரிந்து கொள்ள முடியும். திடமா இருக்கிறப்ப புரிந்து கொள்ள முடியும். இப்படி எல்லாம் இருக்கு. சரியா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உடம்பானது ஆற்றல் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு நோய் நொடி இல்லாம வாழணும். இப்ப ஆகாரம் நம்ம சாப்பிட்றோம், ஆகாரம் திருப்தியா இருக்குதான்னு சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்குன்னு சாப்பிட்றோம். அதான் சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கிறேன், திருப்தியா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்புறம் கவலைக்கு சாப்பிட்டேன் பாருங்க, கவலையா இருக்கிறப்ப சாப்பிட்டேன், சந்தோஷமா இருக்கிற சாப்பிட்டேன். அப்ப கவலையா இருக்கிறதுக்கு சாப்பிட்டீங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கு சாப்பிட்டுருக்கீங்க, ருசியா இருக்க சாப்பிட்டுருக்கீங்க, ஒரு நாளும் ஆரோக்கியத்துக்கு சாப்பிடல. அங்கதான் மாட்டிக்கிட்டான். இத வந்து வேறுபடுத்தி பார்க்க தெரியல. இத வந்து நமக்கு ஆரம்பத்துல கத்துக்கும் பொழுது, இந்த 25 வருஷம் கத்துக்கும் பொழுது வெங்கடேசன் சொல்வதே ஆராய்ச்சி அப்படின்னு அவர்கிட்ட அந்த பல கேள்விகள் கேட்டேன். அவர் தெளிவே சொல்லிட்டாரு. இந்த உணவு பழக்கம் என்பது சுடுகாட்டுல அம்மாவால் உற்பத்தி பண்ணப்பட்டது. சுடுகாடு வரைக்கும் போறோமில்ல. ஆமாம், அம்மாவனுடைய பழக்கத்தினால் நம்ம கெட்டு போயிட்டோன்னு எழுதினாரு. அம்மா தான் நம்மளை வந்து ஊட்டி பழக்கணும், அம்மா தான் தாய்ப்பால் கொடுத்து வளர்க்குறா. தாய்ப்பால் அதுவும் அன்பின்காரம், அதுவும் பாருங்க, அதுவும் அன்பின்காரமாகத்தான் கொடுக்குறா. அன்பு 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 அன்பின் காரணமாக கொடுக்குறான். கேட்கிற உணவெல்லாம் வாங்கி கொடுக்கறது அன்பின் காரணமாக. கடைசியில அதே உடம்புக்கு அப்படின்னா அன்பின் காரணமாக கொடுக்குற அந்த அம்மாவுக்கு குழந்தைக்கு என்னென்ன நோய் வரும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூலிகையெல்லாம் அவங்க அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா எல்லா அம்மாமார், நான் சொல்றது பாட்டிமார்கள் அம்மாமார்கள்லாம் வந்து வசம்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. விளக்கெண்ணெய், பரளை எண்ணெய், விளக்கெண்ணெய் காய்ச்சி 2 சொட்டு கொடுக்கறது, சுக்கு மிளகு அப்படியே பொடி மாதிரி கொடுக்கறது, நாக்கு எடுக்கிற அடுக்க தேன் எலுமிச்சு மிளகு வச்சு வைக்கிறது, தேன் சாப்பிட வைக்கிறது, இதெல்லாம் வந்து சின்ன 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 உபாயங்கள். அதெல்லாம் சுத்தமா மறந்துட்டாங்க. மறந்து போய் முழுக்க 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 வெள்ளைக்காரனுடைய மெடிசனுக்கு அடிமையாகி அவனும் நம்மளை சாகடிக்க ஆரம்பிச்சு. இந்த பக்கம் பொண்டாட்டி அம்மா பொண்டாட்டி நம்மளை கொல்றாங்க, இன்னொரு பக்கம் மருந்து மாத்திரை கொடுத்து கொள்றாங்க. இப்ப இதெல்லாம் துணிஞ்சு எதிர்க்கணும்னா வெங்கடேசன் வர்றாரு. ஏன்னா வெங்கடேசன் வந்து மாட்டிக்கிட்டாரு. வெங்கடேசன் கடுமையான சக்கரை நோயில மாட்டிக்கிட்டாரு. கடுமையான சக்கரை நோய், கடுமையான மூட்டு வலி, கடுமையான தோல் நோய், கடுமையான துர்நாற்றம், கடுமையான எடை, கடுமையான மூட்டு வலி, ரொமாட்டிக், ரொம்ப கொடுமையானது, ரொம்ப ரொம்ப கொடுமை. கண்ணுல தண்ணியே வரும், காலை மடக்க முடியாது, நிம்மற முடியாது, எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, கண்ணுல தண்ணி வரும், கதறுவாங்க. அதுதான் ரொமாட்டிக், ரொம்ப மோசம். அது பேரு முடக்குவாதம்னு பேரு. முடக்குவாதம் வந்துட்டு அவ்வளவுதான். அது பேர் முடக்குவாதம். ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். ஆளவே முடக்கிடும், ஆளவே அவ்வளவுதான். நீ அப்படியே கட்டிலே கடக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், சாகர வரைக்கும் வாஜ்பாய் மாதிரி துடி எடுத்து சாக்க வேண்டியதுதான். சரி, இந்த அப்ப நம்ம இவரை பத்தி பேசிக்கிட்ட பொழுது நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் வந்து 5 வகையான பொருளை கண்டுபிடிச்சிருக்கேன். அது எப்படி எல்லாம் செயல்படுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதெல்லாம் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ற வரைக்கும் நான் அதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா வெள்ளைக்காரனுடைய தவறு எங்க வருதுன்னா, இதுதான் சக்தின்னு சொல்றான் பாருங்க, அதுதான் தப்பு. இதுதான் சக்தி. சரி, அப்போ ஒரு கிராம் தண்ணியில் நான் எதுக்கு சொல்றேன்னா, 1 கிராம் தண்ணியில இருந்து 2 கம்பி வைக்கிறேன், ஒரு வெள்ளி கம்பி வைக்கிறேன், ஒரு துத்தநாக கம்பி வைக்கிறேன், அவ்வளவுதான், மசூர் மாதிரி வைக்கிறேன். அது எப்படி தண்ணீரை 2ஆ பிளந்துட்டு அந்த எனர்ஜி மேல வருது? அது இது வரைக்கும் எவனும் பதில் சொல்லல.
எவனும் சொல்லல. இது வரைக்கும் நான் சொன்னேன், யோ 1 கிராம் தண்ணின்னு சொன்னேன். 1 கிராம் தண்ணின்னா ஒரு கிராம் தண்ணியில இருந்து 3/4 வோல்ட்னா அப்புறம் 1000 கிராம் தண்ணியில இருந்து 750 வோல்ட்யா என்னையா ஒரு ஃபேக்டரியே ரன் பண்ணலாம்னு சொன்னேன். த்ரீ பேஸ்ல 440 வோல்ட், த்ரீ பேஸே 440 வோல்ட் தான். த்ரீ பேஸ் கரண்ட் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா 440 வோல்ட் தான். 440 வோல்ட் வரும். நான் சொன்னேன் எப்படியா 1000 கிராம் தண்ணியில எவ்வளவு வருது, 750 வோல்ட் வருதுயா. 750 1000 கிராம் தண்ணி 750 வோல்ட் எங்கேயா ஒழிஞ்சிருக்கு சொல்லி என்னோட கணக்கு சொல்லுன்னு சொன்னா அது இல்ல. புரிஞ்சிடுச்சா? பார்த்தா பார்த்தா சாதாரண பேட்டரி மாதிரி தெரியும், பார்க்கறதுக்கு பேட்டரி மாதிரி தெரியும், ஆனால் அதன் செயல்பாடு வேற மாதிரி தத்துவம். அது இயற்கை தத்துவம் அப்படின்னு சொன்னேன். நீ பார்க்கறதுக்கு பேட்டரி மாதிரி வேலை செய்யும், ஆனால் அது பேட்டரி அல்ல. பார்த்தா விறகு மாதிரி தெரியும், அது விறகு அல்ல. பார்த்தால் காத்துல இருக்க நைட்ரஜன் அதுதான் உள்ள புரோட்டீனா மாறுது, அது கண்ணுக்கு தெரியாது. காட்டுல இருக்கிற நைட்ரஜன் கார்பன் 14 கார்பன் 14ங்கிறது ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்பு. இப்பதான் கண்டுபிடிச்சானுங்க. ஒரு 1960 கண்டுபிடிச்சானு இப்படி இருக்கு. அதுதான் உடலுக்கு வீரியம் கொடுக்குதுங்கிறான். அது எங்க இருந்துடா உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டா, சுவாசத்தின் மூலமாக போகிறது, நாம் சாப்பிடுகின்ற ஆகாரத்தின் வழியாக போகிறது, இப்படி சுழற்சியின் வடிவமாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லா உயிர் பொருள் உலகத்துல எந்தெந்த உயிர் பொருள் இருக்கிறத கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, அதுல கூட என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கார்பன் 14 இருக்கிறது. கார்பன் 14 இருக்கு. கார்பன் 14 14ன்னு அர்த்தம். கார்பன் 14 அதான். கார்பன் 1, கார்பன் 2, கார்பன் 3, கார்பன் 4, கார்பன் 10, கார்பன் 11, கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14. இது மிகப்பெரிய கண்டுபிடிச்சி. இதை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிசு வாங்கினாங்க. அதை நோபல் பரிசு வாங்கி அது மிகப்பெரிய சாதனை. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இப்ப கொலை செஞ்சவங்கள கண்டுபிடிக்கிறாங்களா, அதுதான் அது. கொலை செஞ்சவங்கள கண்டுபிடிக்கிறது, செத்து போனவங்களை கண்டுபிடிக்கிறது, ஆனா பொண்ணா எல்லாமே இந்த டிஎன்ஏ அதுல பூரா கார்பன் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் மாட்டிட்டு முடிக்கும், அது ரொம்ப நாள் ஆகும். அது நமக்கு தேவையில்லை. எவன் செத்தான் எவன் கொண்டா அதுக்கு ஆதாரம் வேணும். கொலை செய்யப்பட்டிருக்கான்னு தெரியுமே தவிர எப்ப கொலை செஞ்சா யாரு கொலைச்சா, அதுக்கு விஷம் சாப்பிட்டு செத்து போனானா, கழுத்து வீச்சு நிறைய இருக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட். அதுக்கு போய் தடை அறிவியல்னு பேர். அதுக்கெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட்னா கார்பன் 14 எல்லாம் வந்துடும். அது ரொம்ப அற்புதமான ஒரு அறிவியல் துறை. இந்த தடை அறிவியல் மிகப்பெரிய, அது இப்பதான் டெவலப் ஆயிட்டு வருது டிஎன்ஏ. இப்ப என்ன சொல்றான்னா, திருப்பி நான் வர்றேன். இப்ப என்ன சொல்றான்னா, இப்ப நோய்களுக்கு காரணம் என்ன சொல்லிட்டான்னா மருந்து மாத்திரை. நோய்கள் காரணம் என்னென்னமோ காரணம் சொன்னான். இப்ப என்ன சொல்றான், நோய்களுக்கு காரணமே டிஎன்ஏன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. இந்த டிஎன்ஏல பிரச்சனை இருக்குதுடான்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஏன்னா நோயை முடிவு பண்ணுவது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த டிஎன்ஏ தான். என்னது, மரபணு தான். இந்த மரபணுக்கு எப்படா வைத்தியமாக இந்த இப்ப உடலை சரி பண்றதுக்கு போய் இப்ப இந்த டிஎன்ஏ மூலக்கூறு எப்படி சரி பண்றது, அது மண்டையை பிச்சுட்டு கிடக்குறானுங்க. என்னது, கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதுக்கு நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. டிஎன்ஏவை கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பரிசு வாங்கினானு. இப்ப என்ன சொல்றானா, டிஎன்ஏவுக்குள்ளே இன்னொரு டிஎன்ஏ இருக்குண்ணா. அது என்றானா இப்பொன்னு கண்டுபிடிச்சிருக்கானே. போன 2024 நோபல் பரிசு. 2024 நோபல் பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ஆர்என்ஏன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறானு. எம்ஆர்என்ஏன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறானு, அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ. அதுக்கு பேரு மைனஸ்ன்னு பேரு. சரி, இது எப்படிதான் வேலை செய்யுதுன்னு பார்த்தா அவங்க சொல்றானுங்க, இங்க மரபணு தகவல் கொடுக்குறாங்க. மரபணு தகவல் கொடுக்குது. அவர் சொல்றாரு, இந்த இவனுக்கு சக்கரை நோய் உண்டாக்கு, இவனுக்கு சாவு உண்டாக்கு, இவனுக்கு சளிநோய் உண்டாக்கு, இவனுக்கு புற்றுநோய் உண்டாக்கு அவர் சொல்லிட்டே இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா இங்க இருந்து தகவலை வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு எல்லா உறுப்புலையும் கெடுக்கிறது. இப்ப கணையை கெட்டு போகணும்னு அங்க தகவல் போகும். இவர் முடிவு பண்றாரு. எது, ஒரு இடத்துல முடிவு பண்ணிட்டு, இந்த பாரப்பா நீ கணையத்தை போய் டேமேஜ் பண்ணு அப்படின்னு இவர் சொல்லிடுவாரு. இவர் எடுத்துட்டு போவார். எடுத்துட்டு போய் கணையத்துக்கு போய் கொடுப்பாரு. கணையத்துக்கு கொடுத்த உடனே கணையம் கெட ஆரம்பிச்சிடும். கணையம் என்னாகும், கெட ஆரம்பிச்சு. இவர் கல்லீரல் டேமேஜ் பண்ணு சொல்லுவாரு. இவர் என்ன தகவல் எடுத்துட்டு போய் போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரு, அங்கிருந்து வாங்கிட்டு நம்மகிட்ட கொடுக்குறாரு இல்லையா, அதே மாதிரி இந்த எம்ஆர்என்ஏன்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்ப என்ன கண்டுபிடிக்கிறானுங்க, அந்த எம்ஆர்என்ஏ என்ன பண்ணுன்னா அதுல எந்த தகவலுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒண்ணுல தகவல் இருக்கிற ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ, தகவல் இல்லாத ஆர்என்ஏன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு நோபல் பரிசு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அடாடாடா, அப்ப என்ன, நான் வேற ஒண்ணும் இல்லை,
பூஜ்ஜியமும் ஒண்ணுன்னு அர்த்தம். பூஜ்ஜியம் ஒண்ணு இவ்வளவுதான் விஷயமே. அப்ப பூஜ்ஜியம் ஒன்று, அப்ப பிளஸ் மைனஸ் அங்க வந்துருச்சு. இப்ப கண்டுபிடிக்கிறானுங்க. அப்போ தகவலுக்குள்ளேயே வந்து தகவல் உள்ள ஆர்என்ஏ, தகவல் இல்லாத ஆர்என்ஏன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. என்னது? தகவல் இருக்கின்ற ம். ஆர்என்ஏ, தகவல் இல்லாத ஆறு. இல்லாத ஆஹ் அது மெமரி காலி. ஒண்ணு சிப்ல வந்து மெமரி இல்ல, ஒண்ணுல வந்து மெமரி இருக்குது. ஒரு சிப்ல வந்து மெமரி இருக்குது, ஒரு சிப்ல வந்து மெமரி இல்லை. எப்படி இதை கண்டுபிடிச்சிட்டானுங்க. அந்த சைபருங்கிற சக்தி இருக்கு பாருங்க, அதுதான் கட்டுப்படுத்துதுங்கிறது. இப்ப என்ன சொல்றானுங்கன்னா சைபர் தான் காரணம்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டானுங்க. அந்த சைபர் தான் இப்ப நான் கரெக்டா எங்க வரேன் தெரியுமா? சைபருக்கு வர்றேன். அது அதுதான் சக்தி வடிவம். அதுதான் அது சக்தி. சக்தி. Correct. அதுதான் எப்படி இருக்கு சக்தி தெரியல. தெரியல. சக்தி எப்படி இருக்குன்னு கேட்டா அது இதுவரைக்குமே நம்ம சங்கர யாருமே கண்டுபிடிக்க முடியாத சக்தி வடிவம் அதுதான். அதுதான் இருக்கு இருக்கு ஆனா தெரியல. இருக்கு இருக்கு ஆனா இல்ல இல்ல இருக்கு அதான் இல்லை. கரெக்டா? அதான் இதை கண்டுபிடிச்சு. கரெக்ட் தான். கரெக்ட் 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 கரெக்ட். அதேதான். நான் இதை யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப கரெக்டா வர்றானுங்களே. இப்போ எல்லாத்துக்கும் பூஜ்ஜியம் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். பூஜ்ஜியம் இருக்கும், ஒண்ணு இருக்கும். இதை மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா 10 வரும். இந்த பக்கம் பார்த்தா 10 இந்த பக்கம் 1 சைபரத்துக்கு இந்த பக்கம் போட்டீங்கன்னா 10 அது சைபரத்துக்கு இந்த பக்கம் போட்டா 1ன்னு சொல்லிடுவோம். சைபருக்கு மதிப்பு இருக்கும். அந்த பக்கம் தூக்கி போட்டா மதிப்பு இருக்கதான் இருக்கு. இந்த பக்கம் தூக்கி போட்டா மதிப்பு இருக்காது. ஒண்ணுக்கு லெஃப்ட்ல ஒண்ணுக்கு ஒன்ன போட்டு சைபர் போட்டீங்கன்னா 10 இல்லையா? சைபர் வேல்யூ அதிகம். அவ்வளவுதான் விஷயம். இந்த பக்கம் போட்டோம்னா 1 வேல்யூ குறைஞ்சிருவான். அப்போ இடம் மாறினாவே வேல்யூ மாறுது. இடம் மாறினாவே அப்ப தெரிஞ்சு போச்சு. என்னடா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பூஜ்யம் முதல்ல இருக்கிறது தான் உண்மையானது. அந்த ஒண்ணுத்துக்கு இந்தான போட்டோம்னா மனுஷனா மாதிரி இதெல்லாம் அனுபவிக்கிறோம். அதேதான். அது கரெக்டா சொல்லிட்டேன். மனுஷனா மாதிரி எல்லாம் அனுபவிக்கிறோம். கரெக்ட். இது நீ ஒண்ணு முன்ன பூஜ்யத்துக்கு இந்தாண்ட இருந்தோம்னா இந்த அறிவானது ஆற்றல் ஆனதுக்குள்ள நாம இருக்கிறோம். சரி 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 சரி. அற்புதம். நல்லா இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேணும். இப்படி நீங்க இப்ப இந்த கதையை இந்த கதை இல்ல, இது நடக்கிற உண்மை. இது ஏன் இதுக்கெல்லாம் நோபல் பரிசு? என்னடா பூச்சியத்துக்கு எதுக்கடா நோபல் பரிசு கொடுக்குறான்? எதுக்கடா? நமக்கு ஒண்ணுமே புரியுது. அப்புறம் தான் தெரியுது இந்த பூச்சியத்துக்குள்ள எல்லா ராஜ்யம் இருக்குன்னு. அப்புறம் இந்த பூஜ்ஜியத்துக்குள்ள எல்லா ராஜ்யம் இருக்குது. பூஜ்ஜியத்துக்குள்ள எல்லா ராஜ்யம். இதெல்லாம் சொல்லுவாங்க பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் சொல்லும் பொழுது பூஜ்ஜியத்துக்குள்ள எல்லாமே இருக்குதுமா. பூஜ்ஜியத்துக்குள்ள இப்ப அப்படின்னா உணவு பழக்கத்தை விட்டு உணவு பழக்கம்ங்கிறது அது ஒண்ணுன்னு வச்சுட்டோம்னா அது உணவு பழக்கம் இல்லாமல் செய்ய அதுக்கு வழி தெரியல. அந்த வழியை முதல் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் என்ன பண்றாரு? அந்த ஒண்ணுதான் ஐயா அன்பு பாசம் இதெல்லாம் வந்து அந்த ஒண்ணுல வந்து. ஏன்னா தாய்ப்பால் உணவு, தாய்ப்பால் தற்காலி, தாய் பொண்டாட்டியுடைய அன்பு புருஷனுக்கு, இந்த மாதிரி எல்லாமே அதுல சேர்ந்துரு. ஆரம்பமே அதுதான். ஆரம்பமே ஒண்ணுதான். கரெக்ட். சரியா புரிஞ்சுட்டீங்க. சரி, சரியா புரிஞ்சுட்டீங்க. இப்ப அந்த ஒண்ணை சரி பண்ணோம்னா அந்த ஒண்ணை அழிக்கணும்னா சைபருக்கு போய் ஆகணும். இந்த ஒண்ணை அழிக்கணும்னா சைபருக்கு போய் ஆகணும். ஒரு வழியே இல்லை, வேற வழி இல்ல. நேத்து அந்த பாடத்தை அவங்க சொல்லி தராங்க. அந்த துணை அவங்க சண்முகனுடைய வீட்டுக்காரம்மா வந்து பாடத்தை சொல்லி தராங்க. சொல்லுன்னு. இது அவங்க தமிழ் படிச்சிருக்காங்க, இவங்க தமிழை மறந்துட்டோம். அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா கணவனுக்கு வந்து ஆரோக்கியம் முக்கியம்ங்கிறது அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க. சயின்டிபிக்கலா இது இருக்கு. ஏன்னா இதுல எல்லா எவிடன்ஸ் கொடுத்தாச்சு. இது வந்து இந்த ஹீரரத்னமனைக்கு என்ன சாப்பிட்டாரு, பொண்டாட்டி பேரு விமலா, அவ என்னென்ன சாப்பிட்டா, ஜாங்கிரி சாப்பிட்டாரு, குலோப்ஜான் சாப்பிட்டாரு, ரசகுல்லா சாப்பிட்டாரு, எல்லாம் இருக்குது. அதுல எல்லாமே இருக்குது. விரும்பி சாப்பிடுவார். பொண்டாட்டி சமைச்சு கொடுப்பாரு, இவர் விரும்பி 1 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோ ஒழுங்கா திம்பாரு. எல்லாம் இருக்கு. அப்புறம் ஏப்ப விட்டாருன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஞானம் வருது. எவனோ வந்து அங்கதான் ஞானம். ஒரு அறிவாளி வந்து சொல்றான், இந்த மாதிரி உணவு பழக்கத்தை விட்டுரு, நீ சூரியன் சக்தி எடுத்துக்கோன்னு சொல்லும் பொழுது அதை அப்படியே படிப்படியா பண்ணி அதை வந்து இப்ப நிரூபிக்கிறாரு. இப்ப நான் வந்து இது சயின்டிபிக்கலா இருக்கிறதுனால
நான் வந்து முறையாகத்தான் விண்ணப்பிக்க முடியும். இப்ப நான் வந்து ஒரு ஒரு மத வழிபட்டவனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, மத வழிபட்டவன் அல்ல ஒரு சாமியாரு இந்த மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நான் நோன்பு இருக்குன்னு சொல்லலாம். நான் பேசுறது அறிவியல் ஆகையினால நான் அறிவியல் படிதான் நான் போய் ஆகணும். எனக்கு வந்து குருட்டடியா போய் கோயில் உட்காந்துட்டேன் சாப்பிடாம இருக்கிறேன், நான் வந்து ஒரு ம். ஒரு மதத்துல உட்காந்துட்டு சாப்பிடாம இருக்கிறேன்னா அது எல்லாம் அது வேற. ஆனால் நான் பேசுறது அறிவியல். அது உடனே வேல்யூ வந்துடும் ஐயா உங்களுக்கு. என்ன ஆஹ் சொல்றோம் சாமியார் சொல்றாரு, வாங்க வாங்க சாமியார் சொல்றது கேட்கறேன். அது ஆமா. கூட சாமியார் வந்து எல்லாம் சாப்பிடு எல்லாம் தின்னு அப்படின்னு ம் சொன்னா அந்த சாமியாருக்கு தான் வேல்யூ. ம் ஆயிரமா பணம் லட்சமா பணம் போடுவேன். ஆமா. அதனாலதான் இந்த அந்த அதனாலதான் நான் முடிச்சுக்கிறேன். அதனாலதான் அந்த கணேஷ் பாக்ல இந்த பாடத்திட்டத்துல பாத்தீங்கன்னா கணேஷ் பாக்ல 300 நாள் 365 நாள் என்ற ம், 365 எங்க இருக்கு பாரு இங்க. அதாவது 51வது பக்கம் 51வது பக்கம் 51வது பக்கம். போன வருடம் மே மாதம் முதல் தேதி என்று பெங்களூர் கணேஷ் பாக்கில் ஜைன மதத்தை சேர்ந்த 65 வயது சகஜ முனி சுவாமிஜி உண்ணாவிரதம் தொடங்க போவதாக அறிவித்து விட்டார். 365 நாள் நான் உண்ணாவிரதம் என்று அறிவித்து விட்டார். நாம் சுவாமிஜியை சந்தித்தது அன்று 350வது நாள். வரும் ஏப்ரல் 30ஆம் தேதியோடு 365 நாள் நிறைவு பெறுகிறது. 1964 ஹரியானாவில் நாங்கள் நான் உண்ணாவிரதம் இருந்தது தான் முதல் அனுபவம். 1994 மும்பையில் அதிகபட்சமாக 220 நாள். அதுக்கப்புறம் பெங்களூர். அப்ப 90, 95, 94 இந்த மாதிரி 95, 96, 97, 98ல இந்த காலகட்டத்தில் அது நடந்திருக்குது. நல்லா தெரியுது. அப்ப 95 ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடல். ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடல். பயிற்சி பெற்றோம். ஏற்கனவே 1964 இருந்திருக்கீங்க, அப்புறம் விட்டு இருந்திருக்கிறீங்க, அப்புறம் 1994 இருந்திருக்கிறீங்க. அப்படின்னா பயிற்சி பெற்ற உடலாக மாறும் உடனே இது உடம்பு வந்து ஆகாய சக்தியில் இயங்க ஆரம்பித்து விடுகிறது. அதான் விஷயமே. அப்ப இவர் அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்புறம் உணவு பழக்கத்துக்கு போவார். கோவில் குளம் போறவங்களும் அன்னதானம் அது இது சாப்பாடு. அது நீ ஜெயின சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொழுப்பாவா திம்பாங்க. கொழுப்பு நல்ல மாவு கொழுப்பு பால் நல்ல நொறுங்க திம்பாங்க. தின்னு தொப்பா போட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஜெயப்பாரு தொப்பையை போட்டு கொண்டிருப்பாங்க. முழுன்னு உருட்டி வச்ச வெண்ணெய் மாதிரி இருப்பானுங்க. எப்படி உருட்டி வச்ச வெண்ணெய் மாதிரி. ஆமாங்க. எல்லாம் பாருங்க. நான் போய் இந்த பெங்களூர்ல வந்து அந்த பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மடம் இருக்கு. ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மடம் இருக்கு பெங்களூர்ல. பயங்கரமானது. இருக்கு. ஒரே சவுண்ட் செம்மு. அங்க அந்த போய் பார்த்தேன் நான். அடே எங்க அப்பா என்ன பூரா இனிப்பிலேயே கொழுப்புதான். நல்ல உள்ளேயே பலகாரம் அடுக்கி வச்சிருக்கானுங்க. உள்ளே பலகாரம் செய்யறானுங்க. பலகாரம் ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்காங்க. இல்ல வெள்ளையர்னு தின்னு வேற கொழுன்னு இருப்பானுங்க. எல்லாம் வெண்ணெய் திங்கிறாங்க வேற. ஏன்னா வெண்ணெய் நம்புறான். சரி இருக்கட்டும். ஆக பெங்களூர் கணேஷ் பார் ஜெயினங்களுக்கு சொந்தமான ஒரு பெரிய இடம். இங்கு எந்த உருவச்சிலையும் இல்லை. இங்க பாருங்க, இங்க கடவுளே கிடையாது. அந்த இடத்துல எந்த உருவச்சிலையும் இல்லை. நாம என்ன பண்றான், ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு ஆட்டுறான். அங்க எந்த பொம்மையும் கிடையாதுட்டான். சரியா? எதுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப அது அவ்வளவுதான். ஜெயின மடம். அங்க வந்து எந்த உருவமும் கிடையாது. அங்க சொற்பொழிவு மட்டும் நடக்கும். அப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, என்ன கடவுள் வந்து ஆற்றலனுடைய வடிவம் எந்த வடிவம்னு யாருக்கும் தெரியாது. இப்போ கடவுள் ஒளியால் வாழ்கிறேன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுத்தப்படுத்த எல்லா சக்தியும் உள்ள வந்து பூந்துக்கு அந்த உயிர் வெளியே போகாம தக்க வைத்துக் கொள்ளும். இதான் முக்கியமானது. உயிர் வெளியே போகாது. உயிர் வெளியே போகாது. போய் டாக்டர் சொல்றோம்ல, எப்படியாவது உயிரை காப்பாத்துங்க. எவ்வளவு லட்சமானாலும் பரவாயில்லைங்க. எவ்வளவு லட்சமான கையில காசே இருக்காது, பிச்சைக்காரனா இருப்பான். அவனே சொல்லுவார், சாமி எவ்வளவு லட்சமானா பரவாயில்லைங்க. சொல்லு கையில பைசாவே இருக்காது, லட்சம் செலவு பண்றா அப்படின்பா. அப்படியாம்பா. இதெல்லாம் வந்து அந்த துன்பப்படுகின்ற பொழுது தானாவே வரும். துன்பப்படுக எப்படியாவது சாமி லட்சக்கணக்கில் செலவான காப்பாத்துக்கு சாமிம்பா. எங்கடா பணம்னா பணம் தான் இல்லை சாமிம்பா. அதேதான். ஆனால் இங்க நல்லா புரிஞ்சுக்க. இப்ப நம்ம இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். லட்சத்துக்கு ஓரமா விடாம லட்சமா கோடியா ஓரமா வச்சுக்கிட்டு கழுவிட்டு வர்றோம். அப்ப கழுவிட்டு வர என்ன கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நாக்கு
பல்லு, நாக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப நேரம் மாறிட்டு வருது. முந்தையில நல்ல நேரம் மாறிட்டு வருது. பார்க்க நீட்டுமே தெரியுது. இன்னும் போக போக அது லேசான இந்த லேசான ரோசாப்பூ நிறத்துல வரணும். சிகப்பா வரக்கூடாது, கருப்பா லேசா வரக்கூடாது. லேசான ரோசாப்பூ நிறம் அப்படி வரணும். லைட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. லைட் ரோஸ் அதுதான் உண்மையான நிறம். அதுல எந்த வாடையும் இருக்காது, எந்த நாற்றம் இருக்காது. புரியுதா? சரி, இப்போ நம்ம திருப்பி வர்றேன். இந்த கடவுள் ஒளியால் வாழ்றாங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. பசிதாகத்தை கட்டுப்படுத்தி ருசியை கட்டுப்படுத்துறான். ருசிக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை, உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை, அறிவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. பாருங்க, அறிவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. என்னது? அறிவுக்கும் சம்மந்தம். ஆமா, அது அறிவு நல்லது கெட்டது மட்டும் தான் சொல்லு. இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்குது. சரியா? அப்ப இந்த 6ஆம் அறிவு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் அறிவு வலிமையாக மாறுகிறது. 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவு, 6ஆம் அறிவிலிருந்து அந்த ஏழாம் அறிவு. வலிமை அதிகமாக 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 நமக்கு சக்தி உள்ள வர ஆரம்பிச்சது. அப்ப பொண்டாட்டியிலிருந்து விலகி போயாச்சு, தொட்டில் பழக்கத்திலிருந்து விலகி போயாச்சு, மற்ற எல்லாத்துலையும் விலகி போய் பூஜ்ஜியத்தை நோக்கி போக ஆரம்பிக்க. பூஜ்ஜியம் நோக்கி போகிறப்ப கடவுள் உள்ள வந்துடுறாரு. அவ்வளவுதாங்க விஷயம். சரி, கடவுள் எங்க வந்தாருன்னா ஆல்ரெடி கடவுள் உள்ளே தான் உட்காந்துருக்காரு. ஆல்ரெடி கடவுள் உள்ளே உள்ள உட்கார்ந்து அவரை விழிப்புணர்ச்சி பண்றோம், கடவுளை விழிப்புணர்ச்சி கொண்டாடுறோம். அதேதான். அந்த எங்கடா இருக்குண்ட எல்லாம் சாப்பாடு இல்லை சொல்லுவாங்க. எல்லா கடவுளும் சோத்து, எங்க அப்பா சொல்லுவாரு, எல்லா கடவுளும் சோத்து சட்டிக்குள்ளதான் இருப்பாருப்பாங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, எல்லா கடவுளும் சோத்து சட்டிக்குள்ளதான் இருப்பான்டா, சோத்து சட்டி சரி பண்ணீங்கன்னா கடவுள் உள்ள வருவார் பாரு. எனக்கு அப்பெல்லாம் புரியல, என்னடா சோத்து சட்டிங்கிறாரு, சோத்து சட்டி சரி பண்ணிட்டோம்னா கடவுள் தெரிவாருன்னா என்ன அப்படின்னு அர்த்தம்? காலி பண்றான்னு அர்த்தம். சாப்பிட்டு இந்த உடம்பை சோத்து சட்டி, இந்த உடம்பு சோத்து சட்டி சோறு இல்லாத சட்டியா மாத்துக்கின்ற பொழுது இந்த கடவுள் உள்ள தெரிவாருன்னு சொன்னது எனக்கு புரியல. எங்க ஊர்ல ஒரு படம்ல எழுதி வச்சிருப்பாங்க, சோத்துக்கு இல்லாத பாப்பான் சொன்னபடியெல்லாம் கேட்பான், சோத்துக்கு இல்லாத பாப்பான் சொன்னபடியெல்லாம் கேட்பான். பட்டினி போட்டோம்னா எல்லாரும் சொன்னபடி கேட்பான்னு அர்த்தம். அது கடவுளே சொன்னபடி கேட்பாருன்னு அர்த்தம். பட்டினி போட்டீங்கன்னா கடவுள் நம்ம வழி வந்துடுவார். இதைத்தான் வெவ்வேறு வடிவில் இந்த நோன்பை பத்தி எழுதுகிற பொழுது நோன்பு அதுக்கு உபவாசம்னு பேர் வச்சாங்க. உபவாசம் முடிச்சுக்க போறேன். ஒரு நிமிஷம் பேசி முடிச்சுக்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உபவாசம் உபவாசம்னா கடவுள் அருகில் வாழுதல் என்று பொருள். உபவாசம், உபனா உபன்யாசம், உபவாசம்னாவே பக்கத்தில் வாழுதல், கடவுள் பக்கத்தில் வாழுதல் என்று பொருள். அதனாலதான் இந்த உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் நாம் போராடுகிறோம், வேற ஒண்ணும் இல்ல. உடம்பை தக்க வைத்தல் என்பது வேறு, உயிரை தக்க வைத்தல் என்பது வேறு. என்னது? ரெண்டு வித்தியாசம். உடம்பை காப்பாற்றுவதற்காக நாங்க போராடல, உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்தை நகர மீண்டும் நாம் பேசுவோம். நன்றி.